இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பட்ஜெட்ல ஒரு ப்ரொஜெக்டர். ஆனா ரொம்பவே அட்வான்ஸான ஒரு ப்ரொஜெக்டர்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரொட்டேட் ஆகிக்கும், ஃபோக்கஸ் ஆகிக்கும், ஃபிக்ஸ் ஆகிக்கும், எல்லாமே அதுவே பண்ணும். ஸோ இந்த அளவுக்கு அட்வான்ஸா இருக்கு. அப்புறம் என்ன பட்ஜெட் ஒரு 2500 ரூபா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ரியலாவே சொல்லணும் அப்படின்னா 2500 ரூபாய்க்குலாம் ப்ரொஜெக்டர் இருக்கு. அது எவ்வளவு கேவலமா இருக்குன்னு எக்கச்சக்கமான வீடியோ பார்த்துருப்பீங்க. நானுமே வச்சு யூஸ் பண்ணி பார்த்தேன். வீடியோவே போடல, அப்படியே ஓரமா போட்டேன். அந்த அளவுக்கு கேவலமா தான் இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப லோ பட்ஜெட் கிடையாது. டீசெண்டா எந்த அளவுக்கு இதோட குவாலிட்டி இருக்கோ அதுக்கு ஒரு ஏற்ற பட்ஜெட்ல தான் இந்த ஒரு ப்ரொஜெக்டர் இருக்கு. ஸோ டீட்டெயிலா வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வீட்லயே ஒரு தியேட்டர் செட்டப் மாதிரி பண்ணணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதுக்கு இது சூட்டபிளா இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிடும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுட்லி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குயிக் ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட்லயே Zebronics அண்ட் அந்த மாடல் நேம் பாத்தீங்கன்னா PixaPlay 38 4K Ultra HD சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை டீடைலா உள்ள சொல்றேன். அண்ட் 12,000 லூமன் சப்போர்ட்டோட இருக்குன்றாங்க. நல்லா பிரைட்டா இருக்கணும் பார்க்கிறதுக்கு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ரைட் சைடுல இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. மேல இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல பவர் கேபிள், HDMI கேபிளுமே பாக்ஸ்ல கொடுத்துட்டாங்க. இது இல்லாம கிளீன் பண்றதுக்கான ஒரு கிட் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. QR மேனுவலும் ரிமோட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரொஜெக்டர் ஒரு நல்ல கவர் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதையும் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரவுண்டா ஒரு டிஃபரெண்டான ஷேப்ல இருக்கு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றதையும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அண்ட் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு லென்ஸுக்கான கவரையும் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் ப்ரொஜெக்டர் இதோட ஃபங்க்ஷன் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைன் ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்டா இருக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் பாட்டம் வந்து ஃபிளாட்டா இருக்கனால நீங்க கீழே வச்சாலுமே ஸ்டேபிளா நிக்குது. அண்ட் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பவர் பட்டன் நடு சென்டர்ல கொடுத்திருக்காங்க. நடு சென்டர் ரெண்டு ஒன்று தானே, நம்மளும் இப்படி ஐட்டமே. ஸோ சென்டர்ல இருக்க பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா பவர் ஆன் பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு சைடு போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. 2 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து ஆர்க் சப்போர்ட்டோட இருக்கு. அண்ட் USB பென்ட்ரைவ் மாற்ற மாதிரி 2 போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஆக்ஸ் அவுட்புட்டுமே வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டு இதுல என்னெல்லாம் வித்தியாசமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்கன்றத பார்க்கலாம். அந்த வகையில் OS பாத்தீங்க அப்படின்னா Android 9ல ரன் ஆகிற மாதிரி கொடுத்திருக்காங்க. Wi-Fi 2 பேண்ட் சப்போர்ட்டோட இருக்கு. நீங்க டைரக்டா Wi-Fiலேயே பேர் பண்ணிக்க முடியும். Bluetooth 5.4 சப்போர்ட்டோட இருக்கு. ஸோ இதனால உங்களோட ஹெட்ஃபோன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். அண்ட் ரிமோட்டுமே பாத்தீங்க அப்படின்னா IR பிளஸ் ப்ளூடூத் சப்போர்ட்டோட இருக்கனால நீங்க ப்ளூடூத்லயுமே பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல முக்காவாசி விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ரிமோட் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். அப்படி என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நார்மலா ஒரு டேபிள்ல வச்சாலே போதும் இந்த ஒரு ப்ரொஜெக்டர். முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் ஹைட் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு கீழே 2 புக் வைப்போம். அதுக்கு அடுத்து ஒரு நோட் வச்சு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம ப்ரொஜெக்டர் வந்து செட் பண்ணுவோம். இந்த ப்ரொஜெக்டருக்கு அந்த பிரச்சனையே தேவையில்லை. ஜஸ்ட் இந்த மாதிரி டேபிள்ல வச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணி வைக்கணும் அப்படின்றத ஜஸ்ட் ரிமோட்ல இருக்கக்கூடிய இந்த 2 பட்டனை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். மோட்டரைஸ்டா கொடுத்திருக்காங்க. இதனால 90 டிகிரி அளவுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்ன்ற ஆங்கிள் வந்து ரொட்டேட் பண்ணிக்க முடியுது. டைரக்டா 90 டிகிரி இந்த மாதிரி வால்ல படுற மாதிரி வைக்கலாம். இல்ல கொஞ்சம் ஆங்கிள் மேலே ஏத்தி வாலோட டாப்ல படுற மாதிரி வைக்கலாம். இதே மாதிரி ரிமோட்டை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த மாதிரி படுத்துக்கிட்டு உங்களோட ஃபால் சீலிங்ல அடிக்கிற மாதிரி கூட பண்ண முடியும் ப்ரொஜெக்டரை. இது ரியலாவே செம கம்ஃபர்டபுளா இருந்தது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ப்ரொஜெக்ட்ல இருக்க பெரிய பிரச்சனையே ஒவ்வொரு தாட்டியும் பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து நம்ம தான் செட் பண்ற மாதிரி இருக்கும். அதுவுமே இங்க வந்து பிரச்சனை கிடையாது. அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் வந்து செட் பண்ணிக்குது. ஸோ இதுல ஒரு சின்ன குறை நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, நார்மலா ஒரு 98% வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு கிளியரான இமேஜ் கொடுத்துருது. பட் இருந்தாலும் ஒரு 2%க்கு இதுல செப்பரேட்டா பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா 100% கிளியரா ஷார்ப்பான இமேஜ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி நம்ம ப்ரொஜெக்டரை வேணும்ன்ற ஆங்கிளுக்கு வந்து இப்போ நம்ம திருப்பி வைக்கிற மாதிரி வந்தனால ஒவ்வொரு தாட்டியும் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ரொஜெக்டர்ல வந்து இந்த கீ ஸ்டோன் வந்து நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க வேண்டியதா இருக்கும். 4 பாயிண்ட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இதுவுமே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த ஆங்கிள் வந்து ப்ரொஜெக்டரை டில்ட் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கொயரா மாத்தி கொடுத்துருது. இதுவும் நம்ம மேனுவலா பண்ண தேவையில்லை. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. சில நேரம் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சென்சார் வந்து அந்த அளவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி அரைகுறையா இருக்கிற மாதிரி இருக்கு. அதையுமே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டா ப்ரொஜெக்டர் அட்ஜஸ்ட் பண்றது மூலியமா சரி பண்ண முடிஞ்சிருது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது நீங்க ஆன் பண்ண உடனே அதுவே எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துருது. நீங்க டைரக்டா வந்துட்டு மூவி பார்க்கணுமா போட்டு பார்த்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான் நமக்கு கிடைக்குது. இல்ல நான் இதை கொஞ்சம் மேனுவலா தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா செட்டிங்ஸ்ல போனீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நீங்க மேனுவலாவும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரியான ப்ரொஜெக்டர் மட்டும் கிடையாது, அமேசான் ஃபிளிப்கார்ட்ல வரக்கூடிய பல ஆஃபர்ஸுமே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. நார்மலா ப்ரொஜெக்டர் அப்படின்னாலே ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கணும் தான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம். அந்த வகையில் மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். வாலுக்கும் ப்ரொஜெக்டருக்கும் ஒரு 1 மீட்டர் கேப் கொடுத்தீங்க அப்படின்னா 40 இன்ச்ல வந்து நீங்க பார்க்க முடியும். அதுவே 2 மீட்டர் தள்ளினா 100 இன்ச்சும், 4 மீட்டர் தள்ளினீங்க அப்படின்னா 150 இன்ச்சும், அதுவே 6 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வச்சிங்க அப்படின்னா ஒரு பெரிய தியேட்டர் அளவுக்கு 250 இன்ச் ஸ்கிரீன்ல வந்து உங்களால பார்க்க முடியும். இதுல ஹைலைட்டா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ரொஜெக்டரை வந்து ஜூம் பண்றது
பண்ணுறதும் ஜூமை கம்மி பண்ணி கொஞ்சம் சின்ன ஸ்க்ரீன் சைஸாக மாற்றுறதுக்குமே ஆப்ஷன் இருக்குது. இது மூலியமா செவுத்துல எல்லாம் சில டைம் டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீனை கொஞ்சம் ஜூமை கம்மி பண்ணிட்டு கூட நம்மளால் ஈஸியாக விசிபிளாக பார்க்க முடியுது. இந்த இடத்துல டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து ஃபுல் ஹெச்டி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் 1080p வந்துட்டு. பட் அதே சமயம் மேக்ஸிமம் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 4K ரெசல்யூஷன் இருக்கக்கூடிய வீடியோஸை கூட உங்களால் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். பட் முக்கியமாக அவுட்புட் வந்து 1080pல தான் உங்களுக்கு வரும். எல்இடியோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12,000 லூமன்ஸ் வரைக்குமே உங்களுக்கு கிடைக்குது. நான் வந்துட்டு செக் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரைட்னஸ் லெவல் ரியலாகவே ரொம்ப சூப்பராக இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உள்ள இருக்கக்கூடிய அந்த லேம்போட லைஃப் அப்படின்னு பார்க்கும்போதும் 30,000 ஹவர் வந்து நம்ம இந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ரியலாகவே இதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா லைஃப் நமக்கு வந்து பெட்டராக இருக்கணும். கலருமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வைப்ரண்டான கலர் அவுட்புட் வந்து கிடைக்குது. ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கிற ஃபீல் தான் எனக்கு வந்து இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேணுன்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே செட்டிங்ஸில் போய் பண்ணிக்க முடியுது. அது இன்னும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. என்னென்ன டைப்ல எல்லாம் மூவிஸ் பார்க்கலாம், எது பெட்டரா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு ஓஎஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பேசிக்காக அந்த யூடியூப் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் அதை தவிர மூவிஸ் தான் ப்ரோ நான் அதிகமாக பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க யூஎஸ்பி பென்ட்ரைவில் வந்து டேரெக்டாக நீங்கள் மூவிஸை டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணீங்க அப்படின்னா கிளாரிட்டி வைஸ் இன்னும் பெட்டராக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் HDMI கேபிள் மூலியமாக உங்களோட லேப்டாப்லையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும். இது நார்மலாக மூவிஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிவி மாதிரி யூஸ் பண்ணணும். அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், பிரைம் எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு பெட்டரான ஸ்மார்ட் டிவி எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா செப்பரேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான டாகிள் டைப்ல வந்து ஸ்டிக்கெல்லாம் நிறைய விற்கிறாங்க. ரியல்மியில் இருக்கு, எம்ஐயில் இருக்கு, ஃபயர் ஸ்டிக்னு சொல்லி அமேசானில் இருக்கு. அதை வாங்கி மட்டும் இதில் மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியலான ஒரு ஸ்மார்ட் டிவி பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இவங்க கொடுத்துருக்க ஆண்ட்ராய்டு ஓஎஸும் நல்லா தான் இருக்கு நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணுற வரைக்கும். பட் ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும்னு நினைப்பீங்க. எல்லா ஓடிடி ஆப்புமே வந்து அப்டேட்டடாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. அதுக்கு இந்த மாதிரி செப்பரேட்டாக வாங்கி மாட்டினீங்கன்னா தான் பெட்டராக இருக்கும். அதுக்கெல்லாம் செலவு பண்ண விருப்பம் இல்லை ப்ரோ, என்கிட்ட லேப்டாப் இருக்குது அதே யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா லேப்டாப்பே பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இல்லை ப்ரோ என்கிட்ட லேப்டாப்புமே இல்லை ஓகேவான்னு கேட்குறவங்களுக்கு இவங்களோட ஓஎஸ்ஸே உங்களுக்கு பெட்டராக தான் இருக்கும். பட் நார்மலாக யூடியூப் இந்த மாதிரி பார்க்கறதுக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்க்ரீன் மிரரிங்குமே வந்து பண்ணிக்க முடியும். ஐஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் பண்ண முடியும். இல்லை ஆண்ட்ராய்டு அப்படின்னா மீரா கேஸ்ட் மூலியமாக கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்ட் ஸ்பீக்கர் செட்டப்மே கொடுத்துருக்காங்க. நல்ல லவுடராக தான் இருக்குது. ஒரு பெரிய ஹாலாக இருந்தாலும் கூட கவர் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இல்லை இன்னும் கொஞ்சம் எஃபெக்டாக எனக்கு பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செப்பரேட்டாக சவுண்ட் பார் கூட பார்த்தீங்க அப்படின்னா HDMI போர்ட்லேயே நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது இன்னுமே உங்களுக்கு ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து சூப்பராக கொடுக்கும். ஏற்கனவே இந்த ப்ரொஜெக்டில் ப்ளூடூத் இருக்குன்னு சொன்னல. ஸோ அதை யூஸ் பண்ணியே பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் உங்கள் மொபைலில் இருந்து சாங் மட்டும் ப்ளே பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு ப்ரொஜெக்டரை ஒரு ஸ்பீக்கர் மாதிரி யூஸ் பண்ணி கூட நீங்கள் வெறும் சாங் மட்டும் கூட ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும். ஃபைனலாக இந்த ப்ரொஜெக்டர் ஒர்த்தா இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் ஆஃபீஸ் யூஸ் மாதிரிலாம் போகிறீங்க அப்படின்னும் போது ப்ரைஸ் வைஸ் ரொம்பவே அதிகம் கொடுத்து வாங்கினீங்கன்னா தான் அந்த டாப் குவாலிட்டி உங்களால் ரீச் பண்ண முடியும். ஆனால் அதே சமயம் நான் சின்ன ஆஃபீஸ் தான் வச்சிருக்கேன், பட்ஜெட்டில் எனக்கு வேணும்னு கேட்குறவங்களுக்கும் முக்கியமாக நான் வீட்டில் சும்மா மூவிஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கணும் ப்ரோ எனக்கு ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 14,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு நல்ல ப்ராடக்டாக தான் எனக்கு வந்து தோணுது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இது பெய்டு வீடியோவோ ஸ்பான்சர் வீடியோலாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் நானாக தான் டெஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுட் எலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.